My name Kadal Guru. I advise love. My job is to advise love. காதலுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். வணக்கம். ஒருத்தனமே வர மாட்டான் போல இருக்கு. கொஞ்சம் படிப்பா. ஐயோ யாரும் விழிச்சவன் வந்துடான் போல. எஸ் இன்கம். ஐயோ குரு வணக்கம் வணக்கம். எனக்கு கூட உதவி வேணும். சொல்லு என்ன? என்னடா நான் ஒரு பொட்டை லவ் பண்ணுறேன். பெரிய லவ். ஆனால் அவளை லவ் பண்ணுறா இல்லை. அந்த பொட்டு நான் அவ்வளோ க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகணுமா? இல்லைண்ணா அப்படி என்ன இங்கே போகணும் அந்த சொத்தை அழிக்கணும் அவளை கூட்டிட்டு. நீ எத்தனை நேரம் ஃபேஸ்புக் செக் பண்ண ஒரு நாளைக்கு? அடே இந்த நாட்டில் விசா இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக் என்னடா ஏன் கத்துறீங்க? சரி ஃபேஸ்புக் இருக்குதானே? என்ன லவ்வை பற்றி காய்க்க நீங்கள் புத்தகத்தை பற்றி ஃபேஸ்புக் புத்தகமா? என்ன பிளான் ஃபேஸ்புக் கண்டாலடா இங்கிலீஷ் மணமகள்.com. தீபத்தில் தேவையில்லாம அந்த மணமகள்.com அதானே ஃபேஸ்புக் தான் இங்கே இருக்கிற பட்டியல் படிங்களே சேர்த்து வச்சு ஒன்று இருக்குது இவ்வளோ நாடா. அதான் எனக்கு போகணும். உனக்கு தான் வேணும். நீ போய் ஃபேஸ்புக்கை செய் இன்ட்ரானெட் சரியோ? அது வந்துடாடே உன்னை எலியில் ஒரு அமத்த மவுஸ். ஓகே நீங்கள் தமிழ் சொல்லுமா? நீ எலியில் ஒரு அமத்தினியண்டா அதை அப்படியே கிரியேட் பண்ணி வரும். அப்படியே வந்துடுவாங்க. உள்ள நாட்டு தமிழ் பட்டியல் எல்லாம் ஆட் பண்ணுவாங்களோ? நீ 90 பேரை ஆட் பண்ணினியடா, 89 பேரை அக்செப்ட் பண்ணவன். ஒன்று தான் மிச்சம் ஒன்று வந்து அது ஃபேஸ்புக் செக் பண்ணி மறந்துருக்கு. நீ ஒன்றை பார்த்துருக்கு. அது இல்லாட்டி அவளும் அக்செப்ட் பண்ணி சரியோ? அப்படி போய் இந்த ராவலை ஆட் பண்ணி போக் பண்ணி மண்டைய கழுவி லிங்க் பண்ணி மிச்சம்லாம் சொல்ல மாட்டேன். போக் பண்ணலாம். ஓ நுள்றது. ஐயோ சரியோ? பேந்தாவிட நீ மண்டைய கழுவி பேந்து லிங்க் பண்ணி மிச்சம்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை நான் சொல்ல மாட்டேன். அது உண்ட கட்டி தரேன். நான் பார்த்துக்கிறேன். சரியோ? மிச்சம் லிங்க் பண்ண அப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க அது உண்ட பிரச்சனை. சரியோ? இவனாண்டான் நீ ஃபேஸ்புக்கை துறா எல்லாம் உனக்கு தான். எல்லாம் பட் எல்லாமே ஃபேஸ்புக்கை நீ துறா. அடி சரி நேரம் காசுதா காசு இல்லையா? காசு இல்லை. இவனும் ஓடிட்டான். சரி இவங்களுக்கெல்லாம் மோசியில் அட்வைஸ் கொடுக்குறதே இந்த வேலையா போச்சு. Yes, come in. என்ன பண்ணுறோம்? நான் கூட உதவியோ அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஓ என்ன செய்யணும்? இருக்கிற காலத்தில் பிக் கொடுப்பேன் பிக் அவர் ஒன்று சேர்க்கணும். அது ஒன்று வேண்டாம். எனக்கு ஹெல்ப் பண்ணு வந்திருக்கேன். என்ன தம்பி? இப்போ நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே தம்பி நீங்கள் காசு கட்டு வந்துருந்தா உண்மையான தர மாட்டேன் தம்பி. என்ன இப்போ நாங்கள் தர காசு எங்கே போதுன்னு உங்களுக்கு அப்படியாண்டு இல்லை. நாங்கள் உங்களுக்கு அந்த சைல்டு டீட்டெயில்ஸ் மட்டும் தருவோம். நீங்கள் அந்த பிள்ளையோட தொடர்பு கொண்டு என்ன அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோன்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்யலாம். அதாவது நீங்கள் அங்கே ஊரில் இருக்கிற ஒரு பிள்ளைன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவீங்க. நாங்கள் வந்து அந்த பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி இங்கேருந்து நாங்களே அவை காசு அனுப்பி அவையோட தொடர்பு கொண்டு எல்லாம். இது நல்லா இருக்கு. எந்த ஆர்கனைசேஷன் இது நடத்துது? ஐடிஎஸ் ஒரு அமைப்புலேருந்து. ஐடிஎஸ் ஒரு அமைப்புலேருந்து இவ்வளோ நடக்குது. ஒரு காசும் எங்களுக்கு அதாவது இந்த பிள்ளைன்ற இன்ஃபர்மேஷனை தரதான் உங்களோட வேலை. அதுக்கு பிறகு நாங்கள் தான் இல்லைங்கன்றது. அது உங்களுக்கு இது நல்ல ஐடியா தம்பி. நீங்கள் கவலைப்படாங்க சரியோ? எங்களோட தமிழாக்கள் இருக்கிறவல்லோ பார்க்குறது அந்த தம்பி டெரராக இருக்கணும். ஆனால் ரொம்ப நல்ல மனசு சரியோ? அங்கே இங்கேருந்து கல்ல நம்புறத வேலை செஞ்சு நிறைய காசு வச்சிருக்கிறோம் சரியோ? கேஎஃப்சியில் நைட் ஷிஃப்ட்லாம் செஞ்சு நிறைய காசு இருக்குது. தமிழாக நான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ சொன்ன விஷயம் அதுக்கு விளங்கி இருக்கு சரியோ? அப்போ தங்களால் முடிச்ச உதவியை செய்வேன். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. நன்றி. நம் உறவுகளை காக்க எங்கள் கரங்களை இணைப்போம். நன்றி. உறவுகளை காக்க கரங்களை இணைப்போம்.